எந்தா தண்ணி வரலையா? காலையில இருந்து அடிச்சிட்டு இருக்கேன், தண்ணி வரவே இல்லைங்க. நான் அடிச்சு பாக்குறேன். ஏயா, ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? ஏய் வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம், ஓகே? பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சீங்க? உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இனிமே அவ செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும், ஓகே? சரிண்ணே. ஓமன குட்டி வா. ஓகே. ஏமா பாதியில பாட்டை விட்டுட்டு போறீங்களே? முதல்ல அவருக்கு தான், அப்புறமா வந்து பாடுறேன். ஓகே, வா 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 வா. உங்க பொண்ணான கைகள் புடவையில் படலாமா? உட்காருங்க உட்காருங்க. ஜாக்கெட் பிராண்டா இருக்குங்க, துவைச்சிடுறேன். இதுக்கு முன்னால நீங்க லாண்டரி கடை வச்சிருந்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, வீட்டுல கரிச்சி கூட துவைச்சதுல இங்க வந்து பாவாடை துவைச்சிட்டு இருக்கியா? வா வாயா, வா உன்னை பேசிக்கிறேன், வா. அச்சச்சோ, இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணணும்? ஞானே பண்ணிப்பேன்ல. நாங்க தான் கழுவோம். என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு, இந்த அண்டா குண்டா இந்த வீடு எல்லாத்தையும் கழுவி சுத்தமா பாத்துக்கிடுவோம். சம்மதமா சொல்லு. முதல்ல இத சுத்தம் பண்ணுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஓமனக்குட்டி இந்தா ஏத்தம்பளம். ஓமன குட்டி, உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உள்ள வா சாப்பிடுவோம். ஏய், ஈயாளு நேந்திரப்பழமும் ஈயாளு பிரியாணியும் வாங்கி கொடுத்து நான் வயிறு நிறைய கழிச்சோம். நான் தான். அப்ப இந்த பிரியாணி யார் சாப்பிடுறத? முடிஞ்சால் நீங்கள் கழிக்கோ, இல்ல எங்கள் வேஸ்ட் செய்யாண்டா. நாய்க்கு போடு. நாய்க்கா? உள்ள வா பேசிக்கிறேன், பாத்துக்கிறேன். அடியே, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவன சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜல்சாவா பண்ற. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யல. நான் பறையினது கேக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். ஐயா ஐயா, என் கருப்பு போயிருச்சு, என்ன கருத்து போட்டாங்க. இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் சாகத்தான் போறேன், நான் சாகத்தான் போறேன். என் கருப்புக்கு கலக்க வந்துட்டு. ஐயோ ஐயோ, என்னை கருத்து விட்டு போறாள, என்னை கருத்து விட்டு போறாள, என்ன கருத்து விட்டாள. என் கருப்பு பறி போயிருச்சு. இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். அவசரப்பட்டு குடிச்சாதீங்க. யோ சுமாரியா, குடியா? ஓ, இது விஷயா? தெரிஞ்சுதாயா சொல்றேன், குடியா சொல்றியா? உங்க பேச்ச கேட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. நம்ம கூட்டுவோம் பஞ்சாயத்தா, கூட்டா பஞ்சாயத்தா. அடடடட, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எங்க முதலாளிக்கு நல்ல முடிவு தெரிஞ்சாங்க. என் கற்ப கலங்கப்படுத்துறவளை சும்மா விட மாட்டேன். இந்த பஞ்சாயத்து மட்டும் சரியான தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். ஏமா, ஒரு ஆம்பளை பொம்பளை மேல இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற? ஐயோ, ஆயாள் பறையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது. அன்னைக்கு பாக்யராஜுடைய முந்தான முடிச்சு படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்குனீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும். அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தானே இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமாமா, என்னைக்கு பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னு அதையே சொல்லிடுவோம். பொம்பளைக்கு ஒரு கற்பு ஆம்பளைக்கு ஒரு கற்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, நீ தாலி கட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தலையை கட்ட போறாரு. என்னடா இங்க கூட்டம்? எதுக்குடா பஞ்சாயத்து? மாமா போலாமானே. என்ன எல்லா பேரும் திருது முடிக்கிறானுங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இவன் சம்சாரம், தாலி கட்ட சம்சாரம். அப்படி போடு. எல்லாம் ஒருத்தன் வீச்சரோட வந்திருக்கான், புருஷன் வேற சொல்றான். வில்லங்க ஆயிரம் போல இருக்கு. வீட்டுல எனக்கு ஒரு அவசரமா இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ எங்க போற? நீ இருந்தா சரி, எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்.
என் சம்சாரத்துக்கிட்ட வம்பிழுத்த ஒருத்தனை உயிரோட எரிச்சு கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் ஜாமீன் வந்திருக்கேன். இங்க கூடி இருக்க வெட்டி பேர்ல எவனாவது உங்ககிட்ட வளர்த்தானா சொல்லு தலை சீக்கிரம். மாட்டா விடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாங்க போலாம். யாருக்கும் பயப்படாத, நிஜமே ஒண்ணு இல்ல. ஆமாங்க. வா, அப்பு மந்தாரம் மருந்த மயக்கிடுவானுங்களே. போய் ஒழுங்கா போனா சார், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே சிரிக்க மாட்டாரு, இன்னைக்கு என்ன ஓவரா சிரிக்கிறாரு? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓவரா சிரிச்சதுக்கு இதான் காரணமா? டேபிளுக்கு கீழே கசமச்சாவா? நீ கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? பாத்தியா, ஒண்ணும் தெரியாத மாதிரியா கேக்குறது? பேனா கீழே விழுந்துருச்சு பாஸ், அதான் தேடிட்டு இருந்தேன். ஓல்டு பெண்ணா? இந்த தேடுறது எத்தனை நாளா நடக்குது? பெண்ணு என்னைக்காவது கிடைச்சதா? நீ வேலையை பாரு. பாக்குறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நல்லா பேனாவை தேடி வச்சு பாருங்க. ஸ்டெப்னிக்கு இந்த பெண்ணையும் வச்சுங்க. நீ உன் ஃபைல காட்டு. அது உங்களுது. என்னென்னமோ நடக்குது. கங்கா, இங்க வாயேன். போனாலே சார், என்ன பாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கலாம்னு ரூமுக்கு போயிருந்தேன். பாஸோட டேபிளுக்கு கீழே மதுமதி இருக்கா? நிஜமாவா? என் கண்ணால பார்த்தேன். என்னது இது? நீங்க போய் சொல்லல? என் மேல சத்தியம். என்னங்க இதெல்லாம்? ஐயோ, இது என்னால நீ வேணா போய் பாரு. உண்மையதான் சொல்றேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்பெல்லாம் ராகுல் சார் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல. ராகுல் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகாது, உடனே அந்த அஞ்சலி அம்மா இங்க உள்ள வந்துருவாங்க. 2 பேரும் காதல் கிளிகளாட்ட பறந்து போயிடுவாங்க. ஆமாமா, நானும் அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உன் லிப்பை எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல தேய்க்கிறது இல்லாம இதெல்லாம் வேற கவனிக்கிறியா? பெரிய விஷயம் தான். உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ராகுல் சார அஞ்சலி பார்த்ததுல இருந்து நிக்கிதா கூட வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறா. ஓகே, வரது இல்லைன்னு சொல்லி நீ வரது விட்டுறாத. நான் அவனை நம்பி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பண்றது? நான் பார்க்கத்தான் ஒரு மாதிரியா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரையுமே கரெக்ட் பண்ணதே கிடையாது. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலாம் பாப்பா. டேபிளுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த பெரியவரை படாத பாடு படுத்தினதை நான் என் 2 கண்ணால பார்த்ததை மறந்துட்டாளா? சரியா சொன்னீங்க. ஐயோ, பாஸ் வராது. நீ போய் வேலையை பாரு. சீக்கிரம் அவங்க டேபிள்ல போய் உட்காருங்க. வேலை செய்யற மாதிரி நடிப்போம்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது ராகுல் சார் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட சீரி சார். என்ன அப்படி பாக்குற? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க மதுமதி வந்தா. மதுமதி வந்தா வர்றப்பெல்லாம் டேபிள் கடையில இருப்பான்னு உனக்கு சந்தேகம் தானே? நீயே பாரு. பாரு, நல்லா தேடி பாரு. ஒருவேளை இங்க இருக்காளா பாரு. இல்லையே. இல்ல இல்ல, அங்க இருக்காளான்னு பாக்கலாம் வா. பாத்துலாமே. போ. பாரு, இங்கேயும் வேணாலும் பாத்து. காணுமே சார். இருக்காளா? உனக்கு சந்தேகமா இருந்தா பாத்ரூம்ல கூட போய் பாரு. நல்லா இருக்கா? வந்து பாரு. நான் தடிக்கும். பாத்ரூம் பெட்ரூம் மாதிரி காட்டுறான். நல்லா பாரு, இருக்காளா? நோ நோ நோ, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நீ இதுக்குள்ள எப்ப வந்த? அது நீங்க உள்ள இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க போயிருந்தேனா வெளியில இருந்து யாரோ தாப்பல் போட்டுட்டாங்க. அப்படியா? தாப்பா போட்டது நான் தான். சரி, ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஓகே பாஸ். அங்க உள்ள எங்க போற? வெளியில போ. சாரி பாஸ். வேண்டாம். மதுமதி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. வா மதுமதி. இது கனவா இல்ல நனவானே எனக்கு புரியல பாஸ். இனிமே நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னால மட்டும் பொறுமையா இருக்க முடியாது மதுமதி. உன் ஆசையை நீயே வாயை திறந்து கேட்பேன்னு பார்த்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் போட்டு உடைக்க போறேன். மை டியர் மதுமதி. அப்படின்னா நீங்க என்ன? இனிமே இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணி நீ மட்டும்தான். இந்த சீட்டு உனக்கு தான் சொந்தம். இனிமே இந்த ஆபீஸ்க்கு பாஸும் நீதான். ஆமா, நான் தான் பாஸ். Yes. I am the boss. 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 மதுமதி. Yes boss. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? Come here. Coming boss. Thank you boss. டேய் மல்லி, என்ன குடிக்கிறியா? பிளாக் காஃபி குடிச்சா உன் உடம்பெல்லாம் கற்பாயிரும்ல. வெள்ளையா பால் கொண்டு வரேன், குடிக்கிறியா? குடிக்கிறேன். சீச்சி. சீச்சி. டேய், காஃபி குடுறா. சார், பாஸ் கூப்பிடுறாரு. இத டேபிள்ல வச்சிடு. சரி சார். நீ எப்பவுமே இந்த மாதிரி தான். நீ முதல்ல ஃபேமிலி பேக்கை குறைச்சு 6 பேக்கா மாறி. என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இப்படி இருந்தே உன்னை மடக்கிட்டேன். சார், காஃபி. வேண்டாம். வேண்டாமா? அவர் அங்க ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க காபி குடிப்பாரா? மக்கு. உன் அறிவு மட்டும் எனக்கு இருந்திருந்தா. அப்ப உனக்கு இல்லன்னு ஒத்துக்கிறியா? சரி, அதெல்லாம் எதுக்கு? நீ காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம். சும்மா சாப்பிடு. வைக்கிறேன்டா வேட்டு. வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா, காசு யாரு கையில வாங்குறதுன்னு தெரியலையே. கோவிந்தா. சிதப்பு, நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க. அங்க உன் அக்கா பையன் மனோகர அஞ்சலி அம்மாவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மனோகரா, ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்?
எதுக்கு அவங்கள யாராவது ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுப்பு இல்லடா. மாமா தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா நானும் அஞ்சல் தேவன் கல்யாணம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. அஞ்சு ஏதோ ஒரு நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ டிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு சொல்லுங்க கண்டிஷன். மாமா. ரோசிய பார்த்த பிறகு தான் நான் ஒத்துக்குவேன். மாமா இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு நீ பாட்டுக்கு வாழ கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இந்த பாரு முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. யோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி மாமா. போங்கடா போ. வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க இல்ல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஆ, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துரலாம். ராகு இங்க நிக்கிறான், நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா மாப்பிள்ளை இல்லையா, பொண்ணை பெற்ற தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ணுல படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. ஆமா ஆகா, என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா நான் தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோதிஷ் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். மாமா இன்னைக்கு மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கடந்து அலையிறா. இவங்க ஆத்தா மாதிரியே கடைசியில இவளே நமக்கு சங்கூதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. மாமா கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டேன். ஐயோ சங்கையா, சங்கையா, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? தங்கையா செத்துட்டான். ஆனா சங்கூதியாச்சு. என்ன மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? என்னங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. வாங்க. இல்ல செங்கையா உடனே இல்லன்னு சொல்லிட்டு இல்ல காசு கீச்சு வாங்கிட்டல. உட்காருங்க. கீழத்தர முனுசாமி செத்து போயிட்டான். சங்கோதமும் புறப்படு. நான் சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு. போ 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 போ. என்ன செஞ்ச அப்படி சொல்லிட்ட? அவன் சாவும் போது உயிரிழந்து வச்சுட்டு செத்துருக்கான். என்னன்னு? அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனமா? அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? அட பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க. கிளம்புங்க மாமா. மாப்பிள்ள ஒன்னா கேளுங்க மாமா. கிளம்புங்க மாமா. ஐயோ. எந்திரி மாமா. டேய், தூக்கு. விடுங்கடா டேய், விடுங்கடா என்ன? அட பாவீங்களா, நீங்க என்ன போங்க மாமா. ஊதாம விட மாட்டீங்க போல இருக்குடா. அஞ்சு ஷாருக் அஞ்சு உங்க அப்பா போயிட்டான். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே இத பாரு, நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன்.
ஓகே சிக் சிக் புக்கு சிக் புக்கு புக்கு சிக் புக்கு புக்கு எங்க சத்தம் வருது நீங்க போற ரயில தான் மாப்பிள்ள நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த்து. மாமா தங்குவது போல நீ நான் எப்படி போவேன்? நான் தான் அங்க போனேன்னு எனக்கு தங்கு ஊதிடுவியா? ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்து காணிக்கும் அப்ப பார்த்து சும்மா இருக்க போடுறி போடு தோழி அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கையை கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. இத பார்க்கணும் எவ்வளவு மானங்கட்ட மாப்பிள்ள கர்ம கர்ம அசிங்க 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 மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வேற இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு மாமா தப்பு நடந்து போச்சு. மாமா தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு மாமா, இதுக்கு நீதான் காரணம். ஏண்டா தொத்தா, இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது. தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலாளி. டேய் மாமா நீங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்து யூஸ் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ எங்க போனாரு? அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ என் உயிரை போட வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள 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 கதை தரங்க மாப்பிள்ள. ஐயோ ஆளாக்கு தலை வந்துட்டானே. போடு போடு தள்ளி போடு தள்ளி போடு. மாப்பிள்ள கதை தரங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கண்ணே அஞ்சலி தேவி எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ ஐயோ சார் இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது, பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா? ஆமா சார். விடுதலை 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 விடுதலை. ஆவி அப்பா, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா, அடி பாவி, யாரு இது கணேச? நீங்க வேறங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி என் ராசா. புடவை புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. புடவைக்காரே, நமிதா புடவைன்னா என்னன்னு? டேய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே அப்ப வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது டேய் இதுக்கு ஏன்டா வாய ஆண் புலக்குற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வாரே. ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமனா புடவை கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா இல்ல 300 ரூபா இருக்கு. சரி போ போ. ச்சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன அவன் பொண்டாட்டி எப்படித்தான் வாழ்றாளோ. புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில சால்வ் பண்ணிட வேண்டியது.
அப்பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில நான் உன் கழுத்துல எடுக்கிற சீனை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க எப்படி இருக்கு. பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மன மணக்கு வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டல குத்துனானு. அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழிய காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனியையா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி பாடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன. உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்ல மாட்டி விட தெரிஞ்சியா. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பால் கறந்து புழைச்சுக்கலாம்னு பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரோட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில என்னைய பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு. முதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்னா. டேய் மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய் உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானருக்கு புறா சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய் களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. ஓய்
குக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் ஒரு குக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேரோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகலாம். போய் தொலை. போயிட்டு வந்து செல்லம். உனக்கு தாண்டி போயிட்டு உள்ள போய் தாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கிறானுங்க. அப்படியா? முக்கியமான விஷயம் என்ன? பால்கார வர நேரமாச்சு. அம்மா பாலுன்னுவான். கதை திறந்து வாங்கிடாத, ஜன்னல் வயல கை விட்டு வாங்கிக்க. என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா. வேற எவ்வளவு ஓட்டிட்டு வந்துடாத. இதுல எல்லாம் விபரமா தான் இருக்காளுங்க. உள்ள மாட்டணும் பின்னி பெடல் ஏத்துறாளுங்களே. இதுல உன்னத்தி வேற. இந்த ஜென்மத்துல இவங்க 2 பேரே போறோம். வேற ஒத்தி வேணாம். என்னடி இவ்ளோ லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறது? இவங்க கிட்ட வாக்கப்பட்ட நாள்ல இருந்தே முறை வாசல் செய்யறதாகுது. எவ்வளவு நாளைக்கு தான் செய்யறது? தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிறானே. இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். மாப்பிள்ள கூப்பிடுறானே. நான் பார்க்காம போயிட்டு வேணாங்க. என்ன மாப்பிள்ள, கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா? நமக்கு யாரா இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்குறா? நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. எனக்கு 1க்கு 2 இருக்கு. ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எப்படா 2 வச்சு காலம் தள்ளுற? அதையான் கேக்குற மாப்பிள்ள. அக்கா காரிய கல்யாணம் பண்ண 2 வருஷம் பொறுத்து குழந்தை பிறக்கல. குழந்தை பத்திக்கலான்ட்டு தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ண, அவளுக்கும் குழந்தை பிறக்கல. என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறானுங்க மாப்பிள்ள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள்ள, பேட் விஷயம் மாப்பிள்ள. சரி வா மாப்பிள்ள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள்ள, எனக்கு பழகல மாப்பிள்ள. நான் குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள்ள. சொல்றேன்ல வா. விடமாட்டான் பழகுதா. எப்படி யாருது? சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா, அக்காவை கரெக்ட் பண்ண ஓகே, தங்கச்சி எப்படியா கரெக்ட் பண்ணா? அது ஒரு பெரிய கதை. சொல்லியா? சொல்லாம விடமாட்டான் பழகுது. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோறை போட்டு நல்லா பெசிந்து மாறி 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 ஊட்டுவாருங்க. அவளுக்கு மட்டும் ஊட்டுறியா? அவசரப்படுற. என்ன கொஞ்சமா ஊட்டுற? இந்த வாய் தோற. அம்மா ஊட்டுற. தண்ணி ஊட்டினேன், தட்டே காலி ஆயிடுச்சு. நான் எங்கடி சாப்பிட்டேன்? இவனே குடிக்கிறான். இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கு ஒருத்தி அந்த காலாமுக்கு அந்த சுகம் இருக்கு. நான் தான் மொத அமுக்குறேன்டி. ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன பண்ற? இப்படி வாயா. இந்த சுகத்தை தாண்டி உங்ககிட்ட அனுபவிச்சு வேற ஒன்னும் அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா இப்படி கொட்டு விட்டு தூங்குறாளுங்களே. இவனுங்க என்ன பொம்பளையா இருப்பாளுங்க. இவனுங்களை கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம். செல்லம் ஏந்திரி, செல்லம் இவ்வளவு எழுப்பி பாப்ப. ஏந்திரி, அக்கா காரி தூங்கிட்டா. இப்படி தூங்குனா எப்படி குழந்தை பிறக்கும்? கத்துவாளுங்க பாரு. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன ஏதுன்னு ஓடியாந்து கதவை டொம்மு டொம்முன்னு தட்டுவாங்க. மேல செய்யறான். கதவை திறந்து என்னன்னு கேட்டா, வயல நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே. இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். இது என்னன்னு பாப்போம். 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசரம் இருக்குதே. என் நிலைமை எவனுக்கு மாப்பிள்ள பாத்து பாக்காம கூட்டு வந்துட்டல. கல்யாணம் ஆவல சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிற. குழந்தை கூப்பிடுது.
எனக்கு 2 குழந்தை இருக்குடா. ஆளை பார்த்து பேசணும். இஷ்டத்துக்கு பேசுற. இவன மாதிரி கல்யாணம் ஆகுறது மட்டும் பையனா நானே. மச்சான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டா? என்னடா உனக்கு தான் வேலை இருக்குதா? எங்களுக்குலாம் வேலை இல்லையா? வாடா யூட்டன் பண்றா. எங்கடா குழந்தை மாதிரி இருக்கிறான், என்னமா குத்துறான்? சார் ஒரு சின்ன டவுட். நல்லா கேளுங்க. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க? இனிமே அதை பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலையா பாடுறா. மாப்பிள்ள கட்டிக்க போட்டு போங்க. ஏன்டா மாப்பிள்ள சரக்க காணோம்? எடுத்து வைடா சரக்க. கிளாஸ் கிளாஸ் எடுத்து வையா. மாப்பிள்ள உன் முத பொண்டாடி பேர் என்ன? லட்சுமி. ஊத்துறா லட்சுமிக்கு. நம்ம பொண்டாட்டி பேரு கேக்குறானுங்க, எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டி பேர் என்ன? மகாலட்சுமி. ஊத்துறா மகாலட்சுமிக்கு. ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிக்கணுமோ? மகாலட்சுமி கேக்குறானுங்க. சரக்கு ஊத்திட்டீங்களே? ஆமா, தண்ணி எடுத்து ஊத்துறா. சூப்பர். லட்சுமிக்கு ரெடிமேட்டா வச்சிருக்கானுங்க. இது ரொம்ப விபரமான ஆளா தான் இருக்கான். மகாலட்சுமிக்கு இது உனக்கு, எனக்கு. இந்த பாட்டில் தான் நீ, இந்த தண்ணி நான். தூக்குறா லட்சுமி. நீ மகாலட்சுமி தூக்குறா. நம்மளோட வயசுல பெரியவனா இருப்பானோ, மொட்டை குடி குடிக்கிறான். போறவன உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. காலி பட்டுல தான் நீ. உனக்குலாம் 2 பொண்டாட்டி தேவையாடாது. சும்மா போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதுதான். உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பியே பாக்குறது இல்ல. வரட்டும். வாழ்க்கையில சந்தோஷம். என்னமோ பண்ணானே. ஏதோ பண்ணிட்டு போன போல இருக்கே. இருக்கா யோசிச்சு சொல்றேன். ஏண்டி நான் பேசுறதுக்குள்ள எடுத்து பேசுறேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன செய்ய? அது அவன் வரான். நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம். வாங்க. போலீஸ்கார கூட அடி வாங்குறேன். அடிச்ச போதெல்லாம் ஐயோ ஒரு அடி சமாளிக்கிறேன். என்ன மச்சான் ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்க? ஏய் பசங்களா, நான் கூப்பிட்டா வருவீங்களா வர மாட்டீங்களா? எங்க இந்த ஊர்ல 2 பேரும் அசிங்கமா போயிட்டாங்க. அவங்கள தூக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடலாம் வாங்க. வாங்கடா போலாம். இந்த வீடுதான். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா சாமி, இப்பயாவது விட்டாளுங்களே. ஐயோ
என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என்ன? ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன். என்ன நடந்து சொல்லு. ஒண்ணும் ஆகலைங்க. எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு செல்லம். ஹலோ, அந்த போனை உன் சேட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அர்ஜென்ட்னு சொல்லு. பேரை சொல்லாம போன கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. ஏய், பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்லு. யாருக்கு பாய்? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்லு. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. டிவில பார்த்ததில்ல? டிவி இல்லையா? என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்னை கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா போனெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, உன் சேட் வீட்ல இருக்கானா இல்லையா? அவரு வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. கார் வெளியே தான் நிக்குது. ஏன் ஆள வெளியே தான் வெயிட் பண்றான். வாய மூடிக்கிட்டு சேட்டுக்கிட்ட போன கூட. எங்க சேட்டுக்கிட்ட 10 கார் இருக்குங்கிறேன். எந்த கார்ல போவாரோ எந்த இடத்துக்கு போவாரோ உனக்கு எப்படி தெரியும்? என் நம்பரையாவது நோட் பண்ணிக்க. ஒழுங்கா எழுதிட்டு சேட் வந்தோட கூட. நம்பரை சொல்லு. 00. யோ, தமிழ்ல சொல்லு. 00. நம்பருக்கு முன்னாடி 0 எதுக்கு? ஏய், ஒரு சைட் வந்தோன்னு சொல்ல. 10 கோடி கொடுக்கலனா செத்துருவான். 10 கோடியா? அதுவும் உனக்கா? சம்பளமே எனக்கு சரியா தர்றது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? எனக்கு 2 விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேரு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன். பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் 2, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன். ஆனா அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். சோ அவனுக்கு பயம் இல்ல. அந்த சேட் வீட்டை விட்டு வெளியே வந்து போட்டுரு. ஓகே பாய். ஆண்டி என்னை இரிட்டேட் பண்ண அந்த வேலைக்காரியை விடாத. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பயமா இருக்கு. போன்ல பேசின நீ தானே? ஆமா, நான் தான். என்ன பேசின? உன் சேட் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் தெரியுமா? என்னால நீ எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். இவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்ல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க. குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி குடுக்குறீங்க. போதும், நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவன். நாங்க இத்தனோண்டு சரக்குக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம். ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். வாடா போலாம். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் போய் தோண்டி போட்டேன். நான் வர மாட்டேன், வேணும் நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா, அப்படி ஒரு வார்த்தை உன் வாயால சொல்லாதே. மாமா, என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு. போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய், கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மானோ மரியாதை சூடு சொரணன்னு பேசினேன். பேசின அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி குடி தோண்டி புதைச்சிட்டேன். இத்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்டேன். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, தான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன?
கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளவு பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான் பாரு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருண்ணா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு லெஃப்ட் டாப் பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுண்ணா. அப்படி இல்ல நான் காலே ஒரு டீ போடுப்பா. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்காடா? உனக்கு இல்லாம எனக்கானா? தக்காட்டாடி. இத பாரு. டீ கேன்சல். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெப்டா ரைட்டா இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு. மாட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா வரீங்களா?